பிரைஸ் லாட் எல்லாருக்கும் சோத்திரம். பிரியமானவர்களே, இந்த ஜீசஸ் ஏற்றுக்கால் யூடியூப் வழியாக பார்க்குற என் சகோதர சகோதரிகளுக்காக கர்த்தரை சோத்திருக்கிறேன். இந்த மெசேஜை நான் செபிக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஒரு வார்த்தை, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும். இதில் எல்லாரும் கேட்ட வசனம், யாருக்கு தெரியாத வசனம் இது கிடையவே கிடையாது. ஆனால் இந்த வசனம் இது எவ்வளோ பெரிய சத்தியம் உள்ள அடங்கி இருக்கிறது, இது எவ்வளோ பெரிய மறைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். என்ன மறைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போமானால், உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். அதுதான் ரொம்ப முக்கியம். நீ சாப்பிடுகிறாயா? உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுகிறாயா, இல்லை மற்றவன் சாப்பிடுகிறானா என்பதை குறித்து தான் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். பிரியமானவர்களே, நிறைய பேரை நான் பார்க்குறேன், அவங்களோட கையின் பிரயாசத்தை வட்டிக்கும் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்லி அதை கொடுத்தும், பின்பு நீ 1 லட்சம் கொடு, நான் உனக்கு 2 லட்சம் கொடுக்குறேன்னு சொல்லி பண ஆசைப்பட்டு கொடுக்கப்பட்டோம். பின்பு அவர்கள் பெரிய லெவலில் வந்துடலாம் அப்படின்னு சொல்லி தனக்குன்னு ஒன்று ஆதாயமாக வைத்திருக்கிற, அது நகையாக இருக்கலாம், அது பணமாக இருக்கலாம், அது இடமா இருக்கலாம், அல்லாட்டா அது அவங்களோட சொத்தாக இருக்கலாம், எதையோ ஒன்று கொடுத்து தன்னை இழந்து போகிறவர்களை பார்க்கலாம். அப்போது அவங்க ஏமாற்றப்படும் பொழுது, அவங்க நடுத்தெருவில் நிற்கும் பொழுது அவங்களோட கையின் பிரயாசம் எங்கே? நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் சம்பாதிக்கிறேன், நான் சாப்பிட்றேன், கடவுள் எங்கே இருக்கிறாரு, என்னோடய உழைப்பில் நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரியமானவர்களே, நான் என்ன சொல்கிறேன்னா, நீ உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்ற வார்த்தை நிறைய பேருக்கு பொருந்தலைங்க. நிறைய பேருக்கு பொருந்தலை. அவங்களோட கையின் பிரயாசத்தை அநேக பேர் சாப்பிடுகிற காரியத்தை நாம் பார்க்கலாம். எப்படி சாப்பிட்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்பின் நிமித்தம் கொடுத்து 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 அவங்களோட கையின் பிரயாசத்தை மற்றவர்கள் மேலே, அல்லது சொந்தங்களோ இல்லை கூட பிறந்தவர்களோ, அல்லாட்டா பெற்றோர்களோ, இல்லாட்டா ஃப்ரெண்ட்ஸுங்களோ கொடுத்து 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 ஏழையானவர்களை எனக்கு தெரியும், ஏழையை ஆனவர்களை தெரியும். அப்போ உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவா என்ற வார்த்தைக்கு அங்கே மறுக்கப்படுகிறது, அங்கே இழக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, அப்போ பாருங்கள், இந்த ஆசீர்வாதத்தை அநேக ஜனங்கள் இழந்து போகிறார்கள், அநேக ஜனங்கள் இழந்து போகிறார்கள். என் அண்ணன் தம்பிக்கு தான் நான் தருவேன். ஒரு சகோதரி இருக்காங்க, நாங்கள் கிருப டிவி ஒரு 2018, 19, 17, 18, 19லலாம் நாங்கள் போகும்போது ஒரு சகோதரி எனக்கு பழக்கம். அந்த சகோதரியோட கணவர் என் அண்ணன் தம்பி, என் தாய் தங்கச்சி, அவங்களுக்கு அப்புறம்தான் நீயும் உன் பிள்ளைங்களும், எப்படி பொண்டாட்டி பிள்ளைங்களாம். பாருங்கள் பிரியமானவர்களே, அப்பா பாருங்கள், நல்ல லட்சம் சம்பாதிக்கிறவர், நல்ல இன்ஜினியர், அவர் சம்பாத்தியத்தெல்லாம் கொண்டு போய் என்ன பண்ணுறாரு, அவங்களுக்கு கொடுத்து தான் மிச்சம் இங்கே என்ன பண்ணுவார், கொடுப்பார். அப்போது உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கிய நன்மை உண்டாயிருக்குன்னு சொல்கிற வாசனத்துக்கு அங்கே இடரல் உண்டாகிறதா இருக்கிறது. இப்போ பெண்டாட்டி பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, கையேந்தி கொண்டிருக்கிறாங்க. ஐயோ, இந்த மாதம் கொஞ்சம் கொடுங்க, ஃபீஸ் கட்டணும், கொஞ்சம் கொடுங்க, நம்ம இது வீடு கட்டுறது நிற்கிது, கொஞ்சம் கொடுங்க, பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் வாங்கணும், கொஞ்சம் கொடுங்க, பிள்ளைகள் பிறந்த நாள் வருது, கொடுங்க, நிற்கிற காரியங்களே எனக்கு தெரியும். பிரியமானவர்களே, பின்பு உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கிய நன்மை உண்டாயிருக்குன்னு சொன்ன வசனத்துக்கு அவங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பொருளை அடமானம் வைத்து, அது எப்படி 2 விதமாக யோசிக்கணும். அதுக்கு தான் லூக்கால வாசிக்கிறோம், ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஒருவன் வீடு கட்ட அவன் ஆரம்பிப்பானால் அது முடியுமோ முடியாதோ அப்படின்று உட்காந்து கணக்கு பார்க்க கடவான், கணக்கு பார்க்காம வீடு கட்ட மாட்டான் அப்படின்னு சொல்கிறார். அதை அந்த அறிவில்லாமல் அநேக ஜனங்கள் வருமானம் என்ன வருதுன்னு தெரியாமல் சீட்டு போடுறது,
என் தாயார் வீட்டில் எனக்கு சின்ன வயசில் நான் சொல்கிறது ஒரு 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 15-20 வருஷம் முன்னாடி சொல்கிறேன். வருமானமும் 1000, சீட்டோ அதிகமான சீட்டு. சொல்கிறேன் ஒரு பேச்சுக்கு 1000ன்னு. அப்போ பாருங்கள், வருமானத்துக்கு நம்ம சாப்பிட்டு மிச்சம் இருக்கிறதில் சீட்டு போடலாம், மிச்சம் இருக்கிறது சேஃப்டி பண்ணலாம், மிச்சம் இருக்கிறதுல யாருக்காவது ஒரு கடனை கொடுக்கலாம். ஆனால் நம்ம 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 உட்காந்து இருக்கிற இந்த வீட்டையே வச்சு நம்ம ஒருத்தர் கொடுப்போமானால் அவர்கள் கொடுக்காவிட்டால் நம்மளோட கதி என்னன்றது அறிய வேண்டும். இப்படி இறக்கத்தினால, பேராசையினால், பொறுப்பில்லாததுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த வசன வார்த்தைக்கு இந்த 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 ஜீவனுள்ள வார்த்தையை இழந்து போகிறதை நம்ம பார்க்கலாம். பிரியமானவர்களே, பாருங்கள், இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம். இப்போ நான் டைலர், சரிங்களா? நான் இப்போ ஊழியம் செய்கிறேன். டைலரிங் தெரியும். எனக்கு என்ன தெரியும்னா, சுடி, ப்ளவுஸு, சட்டை, பேண்ட்டு, அப்புறம் வந்து எல்லா மிஷினும் தெரியும். எக்ஸ்போர்ட்டில் எல்லா மிஷினும் தெரியும். அந்த கட் பாக்கெட் மிஷினை தவிர எல்லா மிஷினும் எனக்கு தெரியும், சரிங்களா? ஃபிடஃபா மிஷின்னா நீங்கள் போட்ட சட்டையில் அப்படியே 2 தையல் வரும், அந்த மாதிரி ஒரு மிஷின், ஃபோல்டர் மிஷின். அதில் நூல் கோக்குறதுலேருந்து அதை நான் அடிக்கிறதுலேருந்து எனக்கு தெரியும். சாம்பிள் டைலர், நான் சூப்பர்வைசராக ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போது நான் என்ன பண்ணலான்னா, ஒரு எக்ஸ்போர்ட்டை வச்சா கூட அதை நான் என்ன பண்ணிவிடுவேன், மேலே வந்துடுவேன். ஒரு வேலை தெரியும், ஆனாலும் ஆர்டர் வச்சு நம்ம போகும்போது அந்த பிஸ்னஸில் கண்டிப்பாக நம்ம முன்னேறலாம். ஆனால் வேலையே தெரியாமல் ஒரு 70 மிஷினை வாங்கி போட்டுட்டு யாரையோ வச்சு நான் வேலை வாங்கி அவனுக்கு அந்த வேலை சரியாக தெரிலன்னா, அதை சொல்ல எனக்கு தெரிலன்னா, நான் வைக்கிறது பெஸ்ட். பிரியமானவர்களே, நிறைய பேர் இப்படி உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கிய நன்மை உண்டாயிருக்கணும். அந்த அந்த வருமானத்தை அவர்கள் சாப்பிட விடாமல் ஏமாற்றப்படுகிற காரியங்கள், பேராசை உள்ள காரியங்கள், அளவுக்கு மீறி அந்த அந்த வருமானத்துக்கு மேலே செய்கிற காரியங்கள் அவர்கள் செய்வதனாலே இந்த வார்த்தையை அவர்கள் இழந்து போகிறவர்களாக காணப்படுகிறார்கள். பிரியமானவர்கள், ஒருவேளை இதை பார்த்து கொண்டு இருக்கிற என் சகோதர சகோதரிகளே, நீங்கள் உங்களோட கையின் பிரயாசத்தை மற்றவர்களை ஏமாற்றி 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 சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்களா? இன்றைக்கி சிந்தித்து செயல்படுங்கள். நாளைக்கு படுத்துட்டிங்கன்னா உங்களை பார்க்க மாட்டாங்க. கவனித்து கொள்ளுங்கள். உங்கள் கையின் பிரயாசத்தை உங்களுக்கு பாக்கிய நன்மை உண்டாயிருக்க வேண்டும் என்றால், நீங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ 2 வஸ்திரம் வச்சுருக்கா, 1 கொடுப்பா. 2 வஸ்திரம் வச்சுருக்கா, 1 கொடு. முன்னால் முடிஞ்சதை செய்யுன்னு சொல்கிறாரு. நீ மொத்தத்தையும் கூடன்னு அவர் சொல்லலை, சரிங்களா? அதனாலே பிரியமானவர்களே, அது மாதிரி நிறைய பேர் இறக்கத்தினாலே, பொறுப்புனால, வந்து பாசத்தினால், இப்படி நிறைய காரியங்கள் ஏமாற்றப்படுகிற, அதிகாரம் பண்ணி ஏமாற்றுகிற காரியங்கள், ஏமாந்து போகிற காரியங்கள், அப்புறம் வந்து நம்ம நல்லா வந்து பிஸ்னஸில் வந்துடலான்னு சொல்லி விரலுக்கேற்ற வீக்கம் இல்லாததுனாலே நிறைய பேர் ஏமாந்து அலைந்து திரிகிறவர்களே எனக்கு தெரியும். பிரியமானவர்களே, அலைந்து திரிகிறவர். நீ 2 பேரை சேர்த்தா உனக்கு லட்சமாக வந்துடும். நீ 1 லட்சம் கொடுத்தீங்கன்னா நீ உனக்கு 4 லட்சம் வந்துடும். எப்படி வரும்? அறிய வேண்டாம். இப்படி ஏகப்பட்ட பேர்களை, குடும்பங்களை எனக்கு தெரியும். பிரியமானவர்களே, இந்த 10 வருஷம் மாத்திரம் இல்லை, நான் சின்ன வயசுலேருந்து நான் பார்க்குறேன், நிறைய பேரை நான் பார்க்குறேன். அப்போது உங்களுக்கு உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிட உனக்கு பாக்கிய நன்மை உண்டாயிருக்க வேண்டும் என்று சொன்னால், உனக்கு 10,000 வருதா, வாடகை, அன்றாட செலவு, மாதம் வாங்குகிற பொருள்கள், நமக்கு ஒரு இஎம்ஐ இருக்கா, நமக்கு ஒரு பொருள் வாங்க வேண்டியது இருக்கா, அதெல்லாம் மிச்சம் இருக்கிறதுல நீங்கள் தானம் தர்மம் தாராளமாக செய்யலாம். வரும், கொடுத்துருவாங்கன்னு நினச்சி கொடுக்காதீங்க அப்படின்னு பைபிள் சொல்லுது. பிரியமானவர்களே, அப்படி இல்லாத ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக நீங்கள் என்ன இழந்து போவீர்கள்னா, சமாதானத்தை இழந்து போவீர்கள், சரீர பலனை இழந்து போவீர்கள், உங்கள் தூக்கத்தை இழந்து போவீர்கள், பின்பு உங்களோட வாழ்க்கையை இழந்து போவீர்கள், பின்பு பிரிவினை உண்டாகும், அங்கே சண்டை உண்டாகும், அங்கே சச்சரவுகள் உண்டாகும் என்பதை வேதம் மிக அருமையாக சொல்லிக் கொடுக்கிறது. அதனாலே பிரியமான, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவா என்ற வசனத்துக்கு நீங்கள் இதெல்லாம் கணக்கு பார்த்து சரிபடுத்தி குடும்பத்தை நடத்துங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒருவேளை கொடுத்து கொண்டு ஏமாந்து கொண்டு பிடுங்கி கொண்டு இருக்கிறார்கள், அவர்களை விட்டு விலகுங்கள். எப்படி செய்ய வேண்டும் என்று நீங்கள் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுங்கள். கண்டிப்பாக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். வேதம் ஒன்று சொல்லுகிறது, ஓசியால் ஒரு வசனம் இருக்கிறது. என்ன வசனம் தெரியுமா? எப்பிராயம் நரமயிர் வரும் வரை
தன் பலனை அந்நியர் சாப்பிடுகிறார் என்று அறியாமல் இருந்தானாம். இன்றைக்கி அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள். நான் பார்க்குறேன், எத்தனையோ ஜனங்களை பார்க்குறேன். அவங்க வயசான பிறகு தான் பார்ப்பாங்க, ஐயோ நான் ஏமாந்துட்டேன், இவங்க எல்லாம் எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, இவங்கெல்லாம் என்னை பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு சொல்லி. பிரியமானவர்களே, இதை பார்க்குற ஒருவேளை இப்போ தான் ஏமாந்து கொண்டிருக்கீங்களா, இப்போ தான் நீங்கள் அந்த வாழ்க்கையில் போய் கொண்டிருக்கிறீங்களா, கவனமாக இருங்கள், கவனமாக இருங்கள். உங்கள் வாழ்க்கையை பாதுகாத்து முதல் நீங்கள். அறிவு உள்ளவன் தன்னையும் தன் குடும்பத்தையும் பார்ப்பான், அடுத்தது தான் மற்றவனை பார்ப்பானா. அறிவு இருக்கிறதா உங்களுக்கு? நீங்கள் உங்கள் குடும்பத்தை முதல் பாருங்கள், அதுக்கப்புறம் மற்றதை நீங்கள் பார்க்கலாம். ஆமென். காத்துக்கொள்ளுங்கள், கடவுள் உங்களோடு இருக்கிறார். ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா.